அதிமுகவின் துரோகிகள் வெளியான புதிய பட்டியல். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பதவி சுகத்தையும் பணத்தையும் சம்பாதித்து அனுபவித்து விட்டு தற்சமயம் வேறொரு இயக்கத்திலே இணைந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். அதிமுகவிலே உண்மையான தொண்டர்கள், அதிமுகவுடைய ரத்தம் உடம்பிலே ஓடக்கூடிய உண்மையான தொண்டர்கள் யாரும் மாற்று கட்சி மாற்று இயக்கத்தை தேடி போவதற்கு வாய்ப்புகள் என்பது கிடையாது. அதற்கு உதாரணமாக நிறைய தொண்டர்கள், நிறைய தலைவர்கள் அதிமுகவிலே இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். சமீபத்திலே ஒரு 4 நபர்கள் கூட பாத்தீங்க அப்படின்னா அதிமுகவில் இருந்து தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்திலே இணைந்தார்கள். அதுக்கடுத்து கடம்பூர் ராஜு ஆகட்டும், தென்னம்பட்டி பழனிசாமி ஆகட்டும், இன்னும் ஒரு சில நபர்களும் அதிமுகவில் இருந்து கொண்டு மற்றொரு இயக்கத்திலே இணைந்திருக்கிறார்கள். சமீபத்திலே சி விஜயபாஸ்கர் கூட தங்களுடைய எம்எல்ஏ பதவி, அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய நமது அண்ணன் எம் விஜயபாஸ்கர் அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா தன்னுடைய பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டார். மிக விரைவாகவே தமிழக வெற்றி கழகத்திலே இணைய போகிறார் அப்படிங்கிற செய்திகள் தான் உலா வந்து கொண்டிருக்கு. சரி, அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டார். ஆனால் அதிமுகவின் மூலமாக சம்பாதித்த சொத்துக்கள், அதிமுகவின் மூலமாக வைத்த பதவிகள் அனைத்தையும் விட்டுவிட்டு போக முடியுமா? அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே அவர் இணைவதற்கு முன்பாக எப்படி இருந்தாரோ அதே நிலைமையில் இந்த அதிமுகவை விட்டுவிட்டு மற்றொரு இயக்கத்திலே அவர் இணைய வேண்டும். அதிமுகவிலே முக்கியமான பொறுப்புகள், அமைச்சர் பொறுப்பு உட்பட பல லட்சம் கோடி ரூபாய் சம்பாதித்திருக்கிறார் நமது சி விஜயபாஸ்கர் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்குமே தெரியும். சி விஜயபாஸ்கர் அந்த பணத்தை பூரா அதிமுகவுடைய கட்சிக்கு எழுதிவிட்டு, அதாவது அதிமுகவுடைய கட்சிக்கு பணத்தை பூரா எழுதி கொடுத்து விட்டு சாதாரண ஒரு மனிதராக மற்றொரு இயக்கமான தமிழக வெற்றி கழகத்தில் இணைய வேண்டியதுதானே. அதிமுக கொடுத்த எம்எல்ஏ பதவி, அதிமுகவின் மூலமாக மக்கள் கொடுத்த அந்த எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்கிறார். ஆனால் அதிமுகவின் மூலமாக சம்பாதித்த சொத்துக்களை அதிமுகவிற்கு கொடுத்து விட்டு போக வேண்டியதுதானே நியாயமான ஒரு விஷயம். அதிமுகவே வேண்டாம் என நினைக்கக்கூடிய நமது விஜயபாஸ்கர் அவர்களுக்கு அதிமுகவின் மூலமாக வந்த பணமும் பதவியும் மட்டும் வேண்டும். பணம் என்பது வேண்டும், பணத்தின் மூலமாக இருக்கப்படக்கூடிய சொத்து பத்துகள் அனைத்துமே வேண்டும் என நினைப்பது எந்த விதத்திலே நியாயம் என தற்போது ஆர்பி உதயகுமார் அவர்கள் அதிரடியான ஒரு கேள்வி ஒன்றை எழுப்பியிருக்கிறார். ஆர்பி உதயகுமார் சொல்வதை போல, அதாவது அதிமுக என்பது மிகப்பெரிய மாபெரும் ஒரு இயக்கம். அந்த இயக்கத்திலே முக்கியமான பதவிகள் வைத்துவிட்டு இப்ப தற்சமயம் ஒரு இடத்திலே 4 மணி நேரம் 5 மணி நேரம் ரோட்டிலே காத்து கிடக்கிறீர்களே, இது உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? அது மட்டுமல்லாமல் அதிமுகவிலிருந்து பிரிந்து நீங்கள் மற்றொரு இயக்கத்தில் இணைவது எங்களுக்கு கவலை என்பது கிடையாது, பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அதிமுகவிலிருந்து பிரிந்து போவதற்கு முன்பாக அதிமுகவின் மூலமாக சம்பாதித்த சொத்து பத்துகளை பணத்தையும் நீங்கள் அதிமுகவிற்கு கொடுத்து விட்டு போங்கள். கொடுத்துவிட்டு அந்த ஒரு மற்றொரு இயக்கத்தில் இணைந்து நீங்கள் சம்பாதித்துக் கொள்ளுங்கள் என தற்போது ஆர்பி உதயகுமார் அதிரடியான ஒரு வார்த்தையும் சொல்லி இருக்கிறார். அதிமுகவிற்கு துரோகம் நினைத்தால் அவர்கள் நிலைமை என்பது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்க வேண்டும். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படியே நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.